இந்த இனிய ஆண்டு விழாவை தலைமையேற்று நடத்தி கொடுக்குமாறு நமது தலைவர் அல்ஹஜ் இஸ்கந்தர் ஐயா அவர்களை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். அதை நான் வழிமொழிகின்றேன். முதலில் கிராத் நமது பள்ளி மாணவர் முகமது அகீல், முகமது நிகாத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் وَرَأَيْتَ النَّاسَ يَدْخُلُونَ فِي دِينِ اللَّهِ أَفْوَاجًا فَسَبِّحْ بِحَمْدِ رَبِّكَ وَاسْتَغْفِرْهُ وَإِنَّهُ كَانَ تَوَّابًا صدق الله العليم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. சூரத்துல் நஸ்ருடைய பொருள். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வின் உதவியும் வெற்றியும் வரும்போதும், மேலும் அல்லாஹ்வின் மார்க்கத்தில் மக்கள் அணியணியாக பிரவேசிப்பதை நீங்கள் காணும் போதும் உம்முடைய இறைவனின் புகழை கண்டு துதித்து தஸ்பீஹ் செய்வீராக. மேலும் அவனிடம் பிழை பொறுக்க தேடுவீராக. நிச்சயமாக அவன் பாவமன்னிப்பு கோருதலை ஏற்றுக்கொள்பவனாக இருக்கின்றான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அடுத்ததாக தமிழ்தாய் வாழ்த்து நமது பள்ளி ஆசிரியர்கள். நீராறும் கடலொடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திரும்பி அந்த செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. வரவேற்புரை மாண்பார் எஸ் சுந்தரகாந்தி பள்ளி ஆசிரியர். எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். இறைவனுக்கு என் முதல் வணக்கம், சான்றோர் சபைக்கு என் இரண்டாம் வணக்கம். இவ்விழாவிற்கு தலைமை உரை ஆற்ற வந்துள்ள எங்கள் அன்புக்கும் பண்புக்கும் உரிய பள்ளி தலைவர் அவர்களையும், கல்வி கடலாகவும் கருணையின் விளக்காகவும் விளங்கும் எம் பள்ளி தாளாளர் ஐயா அவர்களையும், எங்கள் பள்ளியின் கலங்கரை விளக்காக திகழும் தலைமை ஆசிரியர் அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். புத்தகங்களை தனது உயிர் மூச்சாக கொண்டு விளங்கும் ஈரோட்டிற்கு கிடைத்த அரிய பொக்கிஷமான நம் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஐயா அவர்களையும், ஈரோடு மாவட்ட மக்களின் பாதுகாப்பிற்கு உறுதுணையாக இருக்கும் காவல்துறை நண்பர்களையும், ஈரோடு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அம்மா அவர்களையும், பள்ளிக்கல்வித்துறையின் மிகச்சிறந்த ஆளுமை ஈரோடு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அம்மா அவர்களையும் பெருமகிழ்வுடன் வருக வருக என வரவேற்கின்றோம். சிறப்புமிக்க நம் மாவட்ட கல்வி அலுவலர் அவர்களையும், கனிவுமிக்க வட்டார கல்வி அலுவலர் அம்மா அவர்களையும், அன்புமிக்க வட்டார கல்வி அலுவலர் ஐயா அவர்களையும், முன்னாள் வட்டார கல்வி அலுவலர் அம்மா அவர்களையும் வருக வருக என இன்முகத்துடன் வரவேற்கின்றோம். சிறந்த பண்பாளர் எங்கள் பள்ளியின் பொருளாளர் ஐயா அவர்களையும், மிகச்சிறந்த வணிகர், உதவி கேட்டு வருவோருக்கு மனவு வந்து உதவும் மாண்பார் அலி பிரதர்ஸ் அவர்களையும், எம் பள்ளி ஆட்சிக்குழு உறுப்பினர் மாண்பார் கலீல் ஐயா அவர்களையும், SSA மேற்பார்வையாளர் மாண்பார் மயில்சாமி ஐயா அவர்களையும், உயர்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களையும், முன்னாள் தலைமை ஆசிரியர் அவர்களையும் வருக வருக என மகிழ்வுடன் வரவேற்கின்றோம். மற்றும் என் உடன் பணியாற்றும் ஆசிரியர் சகோதர சகோதரிகளையும் பிற பணியாளர்களையும், எங்கள் பள்ளிக்கு மிகுந்த ஒத்துழைப்பு நல்கி வரும் அன்பு பெற்றோர்களையும்,
மாணவ செல்வங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என இருகரம் வணங்கி வரவேற்கின்றோம். ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அத்தனை நல் உள்ளங்களையும் மீண்டும் பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக நம் பள்ளித் தலைவர் மதிப்புக்குரிய இஸ்கந்தர் ஐயா அவர்களை தலைமையுரையாற்றுமாறு அழைக்கிறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய இறைவனுக்கே அனைத்து புகழும். இறைவனின் அன்பும் அருளும் நமது நாயகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய உற்றார் உறவினர்கள் தோழர்கள் மற்றும் நல்லோர்கள் இங்கு குழுமியுள்ள நம் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமாக என்றென்றும் நின்று நிலைக்கட்டுமாக என்று கூறி என் உரையை ஆரம்பிக்கின்றேன். இறைவனின் அளப்பெரும் கருணையால் நமது பள்ளியின் 90வது EKM அப்துல் கனி ஆரம்ப பள்ளியின் 90வது ஆண்டு விழாவிற்கு இங்கு வருகை புரிந்துள்ள நமது மாவட்டத்தை மிகச் சிறப்பாக ஆளுமை செய்து கொண்டிருக்கின்ற நமது மாவட்டத்தின் அனைவரின் பேரன்பையும் நன்மதிப்பையும் பெற்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் மாண்பார் திரு எஸ் கந்தசாமி IAS அவர்களையும் மற்றும் இங்கு வருகை புரிந்துள்ள முதன்மை கல்வி அலுவலர் டாக்டர் இ மான்மொழி அவர்களையும் மாவட்ட கல்வி அலுவலர் மாண்பார் திரு பி பரமசிவம் அவர்களையும் வட்டார கல்வி அலுவலர் மாண்பார் டி சாந்தி அவர்களையும் வட்டார கல்வி அலுவலர் மாண்பார் ஆர் வேலுச்சாமி அவர்களையும் SSA மேற்பார்வையாளர் மாண்பார் மயில்சாமி அவர்களையும் முன்னாள் வட்டார கல்வி அலுவலரும் நம் பள்ளியின் மேல் மிகுந்த அன்பும் பாசமும் கொண்ட மாண்பார் டி ராஜலட்சுமி அம்மா அவர்களையும் மற்றும் இங்கு வருகை புரிந்துள்ள நமது பள்ளியின் அன்புக்குரிய தாளாளர் சகோதரர் தாஜ் மைதீன் அவர்களையும் பொருளாளர் சகோதரர் ஆஜி ஹசன் அலி அவர்களையும் மற்றும் நமது ஆட்சிக்குழு உறுப்பினர்களையும் நமது பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஆரம்ப கல்வி உயர்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் இந்த பள்ளிக்கு தூண்களாக விளங்கும் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் இங்கு கல்வி பயிலும் மாணவர்களினுடைய அன்புக்குரிய பெற்றோர்கள் மாணவ செல்வங்கள் இங்கு மற்றும் நமது பள்ளிக்கு ஆதரவும் நன்கொடைகளும் தொடர்ந்து வழங்கி இதற்கு நன்கொடைகளை வழங்கி வரும் சமுதாய பிரமுகர்கள் அனைவருக்கும் என்னுடைய சலாமையும் வணக்கத்தையும் கூறி வருக என்று வரவேற்று என் சலாமை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஏறத்தாழ 100 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்ம ஈரோட்டில் வாழ்ந்த இஸ்லாமிய பெரியவர்கள் குறிப்பாக பெண்களுக்கு ஒரு கல்வி ஸ்தாபனம் வேண்டும் என்று கூறி ஒரு மார்க்க கல்வி கற்கும் விதமாக இந்த மதர்சா பள்ளியை ஆரம்பித்தார்கள். பின் 1936இல் இது ஆரம்ப பள்ளியாக அரசு உதவி பெறும் ஆரம்ப பள்ளியாக நமது மதர்சா இஸ்லாமியா பள்ளி இங்கு துவங்கப்பட்டது. இன்றைத்துடன் 90 ஆண்டுகள் மிகச்சிறப்பாக நடைபெற்று வருகிறதை நீங்கள் அறிவீர்கள். இன்று நமது ஈரோடு ஒன்றியத்திலேயே ஒரு முதன்மை கல்வி பள்ளி ஆரம்ப பள்ளியாக விளங்குவதற்கு இதை உருவாக்கிய பெரியோர்கள் முன்னோர்கள் அவர்களுக்கும் இதற்கு தூண்களாக விளங்கிய ஆசிரியர் பெருமக்களையே சேரும் என்று சொன்னால் மிகையாகாது. இந்த பள்ளி ஆரம்பித்த பின்னால் படிப்படியாக இதனுடைய பொறுப்பில் இருந்த தலைவர் தாளாளராக இருந்த எங்களுடைய முன்னோர்கள் இதற்கு கட்டடங்கள் இலவசமாக கட்டி கொடுத்தும் வஉசி பார்க்குக்கு பூங்காவுக்கு எதிரே உள்ள 2.5 ஏக்கர் நிலத்தை விளையாட்டு மைதானமாக இலவசமாக கொடுத்தும் இந்த பள்ளி படிப்படியாக வளர்ந்தது. அது மட்டும் இல்லாமல் இங்கு பணியாற்றிய ஆசிரியர் பெருந்தகைகளை மிகச்சிறந்த பணியாற்றலால் சிறந்த மாணவர்களை உருவாக்கியது. சமீபத்தில் காலமாக சென்ற நமது முன்னாள் ஆசிரியர் தமிழ் ஆசிரியராக இங்கு பணிபுரிந்த டாக்டர் தமிழன்பன் ஐயா அவர்கள் இங்கு பணிபுரிந்ததை நம்மால் மறக்க முடியாதது. இதே பள்ளியில் மாணவனாக இருந்த எனக்கு எல்லாம் அவர் தமிழ் ஆசிரியராக இருந்தது மிகப்பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன். அவர் அது மட்டும் இல்லாமல் அது நமது பள்ளியை விட்டு சென்ற பிறகும் சென்னையில் இருக்கும் பொழுதும் நமது பள்ளி மாணவர்களிடம்
தொடர்பு கொண்டு அடிக்கடி நேரில் சந்தித்தும் தொலைபேசி மூலம் தொடர்ந்து வைத்து வந்தார் என்பதை வேண்டும் பொழுது மனம் உணர்ச்சி அதிகமாகின்றது. அவர்கள் இங்கே இருந்தது அவர்களுடைய நாம் என்று அவருக்காக ஒரு நினைவேந்தல் நிகழ்ச்சி வருகிற திங்கட்கிழமை இங்கே இதே பள்ளியில் உயர்நிலைப் பள்ளியின் சார்பாக நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 90வது ஆண்டு விழா கொண்டாடும் இந்த வேளையில் இந்த பள்ளிக்காக உழைத்த அனைத்து முன்னாள் தலைவர்கள், தாளாளர்கள், தலைமை ஆசிரியர்கள் எல்லோரையும் நன்றியுணர்வோடு நினைத்து பார்க்கிறேன். பள்ளி மைதானம் முழுவதும் பசுமை சூழலை உருவாக்கி அழகிய தாவரங்களை கொண்ட தோட்ட அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. 16 CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்ட தமிழகத்தின் முதல் அரசு பள்ளி நம் பள்ளி ஆகும். 2012 ஆண்டிலேயே பொருத்தப்பட்டது. முதலில் நம் பள்ளியின் சிறப்புகளை பற்றி சிலவற்றை கூற ஆசைப்படுகின்றேன். மாணவர்களுக்கு முதல் வகுப்பிலிருந்து கம்ப்யூட்டர் வகுப்பு, பாதுகாப்பான 2 RO குடி வசதி கொண்ட அமைப்புகள், காற்றோட்டமான வகுப்பறைகள், மாணவர்கள் அமர டெஸ்க் பெஞ்ச் வசதிகள், மாணவர்கள் பள்ளி வளாகம் முழுவதும் வண்ண ஓவியங்கள். இந்த வண்ண ஓவியங்களை பற்றி தமிழ்நாடு முழுவதும் பேசும் அளவுக்கு மிக அழகாக அமைக்கப்பட்டது. அடுத்தது பசுமை நிறைந்த தோட்ட சூழல் உடல் ஆரோக்கியத்திற்கும் விளையாட்டு இடம், சிறிய பூங்கா போன்ற பல்வேறு அமைப்புகளை நமது பள்ளி கொண்டுள்ளது. இங்கு படித்த பல்வேறு மாணவர்கள் இன்று மருத்துவர்களாகவும் பொறியாளர்களாகவும் தொழில் அதிபர்களாகவும் இருக்கின்றார்கள் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். பெற்றோர்கள், இன்று நீங்கள் பெருமளவில் வருகை புரிந்துள்ளீர்கள். உங்களுடைய குழந்தைகள் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை பங்கு பெறுவதை நீங்கள் காணப்போகிறீர்கள். அவர்கள் எல்லாம் இன்றைய நட்சத்திரங்களாக இந்த கலை விழாக்களில் ஜொலிக்கப் போகிறார்கள். அதில் நடைபெறும் கலை விழாக்கள் எல்லாம் வெறும் நாடகமும் நடனத்தை மட்டும் அல்ல, அவர்களுக்கு நடத்த தேர்ச்சி பெறுவதல்ல, அவர்களிடையே ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு கிரியேட்டிவிட்டி ஆகியவற்றை ஊக்குவிப்பதன் மூலமும் அவர்களுக்கு அதனுடைய நோக்கமாகத்தான் இந்த கலை நிகழ்ச்சிகள் பள்ளியில் நடத்தப்படுகின்றன. நீங்கள் இவற்றை நன்கு ரசித்து, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு எப்படி நமது பள்ளியிலே ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறோமோ அதேபோல் நீங்கள் வீட்டிலேயும் அவர்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலை, அதாவது ஒவ்வொரு பெற்றோரும் குறிப்பாக தாய்மார்கள் குறைந்தது ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது நீங்கள் உங்கள் குழந்தைகளுடன் நீங்கள் நேரம் கழிக்க வேண்டும். அவர்கள் அன்றைய தினம் அவர்கள் பள்ளியில் நடந்த விஷயங்களை கேட்டும், அவருடைய ஹோம்ஒர்க் மற்றும் அவருடைய ஆசிரியர்கள் கூறியதை பற்றி விசாரித்தும் அவர்களுடன் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் நீங்கள் தொடர்ந்து செய்தால் அவர்கள் மிகப்பெரிய சாதனை படைப்பவர்களாக வருவார்கள் என்பதில் எந்தவித அச்சமில்லை. அதை பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக நீங்கள் தொடர்ந்து அதை நிறைவேற்றி எங்களுடைய பள்ளி ஆசிரியர்களுக்கும் நிர்வாகத்திற்கும் ஒத்துழைப்பு தரும்படி இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். தலைவர் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக அறிமுக உரை பள்ளி தாளாளர் அவர்கள். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் இறைவனுக்கு. அளவற்ற அருளாலாம் நேரிட்ட அன்புடனாக எல்லாம் அல்லாவின் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். இறைவனுடைய பெரும் கருணையும் சாந்தியும் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தினர் வழியை பின்பற்றியவர்கள்
இங்கே அமர்ந்திருக்கும் அனைவரும் மீதும் உண்டாவதாக. நூற்றாண்டை நோக்கி சென்று கொண்டிருக்கும் நமது ஆரம்ப பள்ளி 90 ஆண்டுகளாக கல்வி சேவையிலே சமுதாயத்தின் அனைத்து மக்களுக்கும் அது எந்த பாகுபாடும் இல்லாமல் ஏழை பணக்காரன் எந்த இனங்களைச் சேர்ந்தவர் என்று எந்த மதங்களைச் சேர்ந்த எந்த பாகுபாடும் இல்லாமல் ஆரம்ப காலம் தொட்டு இன்று வரை அனைவருக்கும் சமமான கல்வி கிடைக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திலே தான் இந்த பள்ளி ஆரம்பிக்கப்பட்டது. அந்த நோக்கத்தை இன்று வரை இறைவனுடைய பெயரிலால் நாங்கள் நிறைவேற்றி கொண்டு வருகின்றோம். இதற்கு ஆரம்பத்தில் பேச சால்மியா அவர்கள் விட்ட ஒரு சில செய்திகள் மட்டும் கூறி விரும்புகின்றேன். 1936ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட பள்ளி 1940ஆம் ஆண்டிலேயே ஈகே ஹாஜி முகமது மீரா சாஹிப் இந்த மண்டபத்திற்கு ஹாஜி மீரா அரங்கம் என்று தான் பெயர். முன்னாடி எம்ஐஎஸ் அரங்கம், மதரசா சங்க அரங்கம் என்று பெயர் வைத்தோம். இப்பொழுது ஹாஜி மீரா அரங்கம். அவர் ஹாஜி ஈகேஹெச்எம் ஹாஜி மீரா சாஹிப் அவர்கள் தான் ஆரம்ப காலமாக இருந்த தலைவர். 1940ஆம் ஆண்டிலிருந்து கிட்டத்தட்ட 55 ஆண்டுகளாக 15 ஆண்டு தலைவராக இருந்து வழிநடத்தி சென்றார். 1948ஆம் ஆண்டிலிருந்து தாளராக ஈகேஎம் அப்துல் கனி என்னுடைய தகப்பனார் அவர்கள் இந்த தாளராக பொறுப்பேற்றார்கள். அவர்கள் என் கூட என் சகோதரர்கள், பொருளாளர், தலைவர் எல்லோரும் ஒன்றாக இணைந்து இந்த அளவுக்கு இந்த பள்ளியை வளர்த்தி அனைத்து சமுதாய மக்களும் தொடர்ந்து கல்விப்பணி ஆற்றி வருகின்றோம். இதில் ஆரம்ப பள்ளியை பொறுத்த வரைக்கும் பல தாய்மாருக்கு தெரியாது இருக்கலாம். ஈரோடு மாவட்டத்தில் 5 கல்வி மாவட்டங்கள் இருக்கின்றன. முன்னாக இருந்தது, இப்பொழுது 3ஆக மாற்றிவிட்டார்கள். ஈரோடு, சத்தியமங்கலம், கோபி, அந்தியூர், பவானி 5 கல்வி மாவட்டத்திலும் ஆரம்ப பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் 782 பள்ளிகள் இருக்கின்றன. இந்த 782 பள்ளிகளில் மிகச்சிறந்த பள்ளி என்று நமது ஆரம்ப பள்ளிக்கு அரசு கல்வித்துறை விருது வழங்கியிருக்கின்றது. அதற்கு அடிப்படையான காரணம் என்னவென்றால் இங்கே பணியாற்றும் தலைமை ஆசிரியர்களும் ஆசிரியர் பெருமக்களும் உங்களை போன்ற தாய்மார்களும் தான். ஏன்னால் நீங்கள் எங்களுக்கு பள்ளிக்கூடத்தை சிறந்த கல்வியை இந்த பள்ளிக்கூடத்தை படித்தால் எங்கள் பையன் நன்றாக படித்து முன்னுக்கு வருவான் என்ற நம்பிக்கையில் நீங்கள் எல்லாம் உங்கள் மாணவ செல்வங்களை அனுப்பியீர்கள் அல்லவா. எனவே முதலாக உங்களுக்கு தான் என்று நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனவே தொடர்ந்து அந்த கல்வி பணியை நாம் ஆற்றி வருகின்றோம். இந்த ஆண்டு 90வது ஆண்டு சிறப்பான இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக நமது அழைப்பை ஏற்று வருகை புரிந்திருக்கும் மாண்பார் நமது மாவட்டத்தின் ஆட்சியர் அவர்கள் பற்றிய சிறு ஒரு அறிமுகம் மற்றும் விரும்புகின்றேன். ஏனென்றால் அவர்கள் விரைவாக செல்ல வேண்டிய வேலை இருக்கின்றது. அவர்களுக்கு அடுத்த பல நிகழ்ச்சிகள் பல்வேறு ஆசிரியருடைய பணிகள் எவ்வாறு என்பது எல்லோரும் நமக்கு தெரியும். ஒரு நிமிடம் கூட அவர்களால் ஓய்வாக இருக்க முடியாது. அந்த அளவுக்கு பணிச்சுமை அவர்களுக்கு இருக்கின்றது. அவர்கள் விருதுநகர் மாவட்டத்திலே உள்ள அருப்புக்கோட்டை அவர்களே பிறந்த ஊர். 1975ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி பிறந்தார்கள். மாண்பார் கந்தசாமி அவர்களுக்கும் மாண்பார் மன்னிக்கவும், அவர் பெயர் கந்தசாமி அவர்கள், மாண்பார் சங்கர சுப்பு என்பது தந்தையார் பெயர், தாயார் பெயர் மாண்பார் மல்லிகா அவர்கள் எம்ஏ தமிழ், எம்ஏ பொது நிர்வாகம், எம்ஃபில் போன்ற கல்வி பட்டங்களை பெற்றவர்கள். 1975ஆம் ஆண்டு முதல் 26 ஆண்டுகள் பல்வேறு அரசு துறையிலே பணியாற்றியுள்ளார்கள். 2023 முதல் கலெக்டராக சென்னை, திருவள்ளூர் மாவட்டத்தில் பணியாற்றிவிட்டு ஈரோட்டில் 27/6/2025 முதல் மாவட்ட ஆட்சித்தலைவராக விளங்கி வருகின்றார்கள். சிறுவயதில் ஆரம்ப பள்ளியில் பயின்று தன்னுடைய விடாமுயற்சியால் மற்றும் கடின உழைப்பால் இன்று மாவட்ட ஆட்சியராக மாணவர்களுக்கு மட்டுமின்றி நமது சமுதாயத்தும் அனைவருக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கி வருகின்றார்கள். அவர்களை அறிமுகப்படுத்தல் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்து இங்கே வருகின்ற கல்வி அதிகாரி மற்றவர்களையும் அடுத்து தொடர்ந்து அறிமுகரை ஆற்றுவோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை இப்போ எல்லோரும் இருந்து கடைசி வரை மாணவ செல்வங்களின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் கிட்டத்தட்ட இரவு 9 மணி வரைக்கும் நடக்கும். அதெல்லாம் இருந்து நீங்கள் கண்டு கழிக்க வேண்டும். அந்த மாணவ செல்வங்களை வாழ்த்தி எங்களுக்கு உங்களுடைய துவாவை
வேண்டி இறைவனுடைய அருளை வேண்டி இந்த பள்ளிக்கூடம் மென்மேலும் சிறப்பாக நடக்க வேண்டும். இன்னும் கல்விப்பணி தொடர்ந்து நூற்றாண்டுகளை தாண்டி தொடர்ந்து நடக்க வேண்டும் என்று இறைவன் வேண்டுமாறு அன்புடன் வேண்டுகோள் விடுத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தாளாளர்களுக்கு நன்றி. அடுத்ததாக சிறப்பு விருந்தினர் மதிப்புக்குரிய நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவித்தல். பள்ளித் தலைவர் அவர்களை பொன்னாடை போர்த்துமாறு அழைக்கின்றோம். நினைவு பரிசு நமது பள்ளி தாளாளர் வழங்கியிருக்கிறார். மாவட்ட தலைவர் அவர்களுக்கு திருக்குரான் கருத்துக்கோவை, நபிமொழி கருத்துக்கோவை என்ற 2 நூல்களை வழங்குகின்றேன். இவை நான் எழுதியவை. இதில் திருக்குரான் நபிமொழி கருத்துக்கோவை அவர்களுக்கு மாண்பர் தமிழன்பன் அவர்களுடைய அணிந்துரை இருக்கின்றது. எனவே அதை அவர்கள் ரசித்து படிப்பார்கள் என்று எண்ணுகிறேன். அனைவருக்கும் எனது பணிவான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மதரசா பள்ளியினுடைய தாளாளர் அவர்களே, பள்ளி செயலாளர் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர், பள்ளி நிர்வாகக் குழு உறுப்பினர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள், எனது அன்பிற்குரிய மாணவ செல்வங்கள், இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற பெற்றோர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எனது நன்றியை உரித்தாக்குகின்றேன். மதரசா பள்ளியினுடைய 90ஆம் ஆண்டு விழா நடைபெறுகிறது என்று என்னை இந்த விழாவிற்கு அழைக்கும் பொழுது பெரும்பாலும் பள்ளி தலைமை ஆசிரியர்கள்லாம் மாவட்ட அளவிலே வந்து மாதத்திற்கு ஒரு முறை கூட்டம் நடத்துவது மட்டும்தான் என்னுடைய வேலையாக இருக்கும். அதே போல் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளுக்கு செல்லும்போது வாய்ப்பு இருக்கும்போது பள்ளிக்கூடத்தில் போய்ட்டு ஒரு 1/2 மணி நேரம் செலவு செய்யறதுக்கு தான் நேரம் இருக்கும். இதற்கெல்லாம் நேரம் இருக்காதே அப்படின்னு கேட்டேன். இல்லை, நீங்கள் கண்டிப்பாக வரணும், 90 ஆண்டு முடிந்த ஒரு பள்ளி அப்படின்னு சொல்லி அவங்க வற்புறுத்தி அழைத்தார்கள். ஆனால் நான் இந்த கூட்டத்தில் கலந்ததற்கு 2 காரணம். ஒன்று, இந்த பள்ளி புகழ்பெற்ற மகாகவி ஈரோடு தமிழன்பன் பணியாற்றி புகழ்பெற்ற ஒரு பள்ளி. அந்த அடிப்படையிலே அவர் மறைந்து விட்டாலும் அவருடைய நினைவை போற்றும் வகையில் அவர் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த பள்ளியிலே பேசுவதற்கான வாய்ப்பு கிடைத்ததற்கான உண்மையிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இரண்டாவதாக, நானும் இதே போன்ற ஒரு அரசு நிதி உதவி பெறக்கூடிய கபூர் துவக்கப்பள்ளி என்ற கூடிய பள்ளியில் தான் என்னுடைய தொடக்கப்பள்ளியை 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பை நான் படித்தேன். அப்போ அந்த வகையில் நான் இன்றைக்கு மாவட்ட ஆட்சியராக எங்கேயோ திருநெல்வேலியில் இருக்கிற என்னுடைய பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா கூட அதே போன்ற ஒரு பள்ளியில் இங்கே வந்து பேசும்போது என்னுடைய பள்ளியிலே நான் பேசுவது போன்ற ஒரு மகிழ்ச்சியை பெறுகின்றேன். இந்த கூட்டத்திலே பார்த்து கொண்டிருக்கின்ற மாணவ செல்வங்களே, நானும் இதே போன்ற ஒரு பள்ளியில் எங்கள் அப்பா அம்மா வந்து எங்கள் வீட்டுக்கு அங்கேருந்து ஒரு 2 வீடு தள்ளி தான் அந்த ஸ்கூல் இருக்கும். கொண்டு போய் சேர்த்ததுக்கப்புறம் என்னை வந்து அதுக்கப்புறம் அவங்க முடித்து நான் வந்து அந்த பள்ளிக்கூடத்துலேருந்து வெளியே போகும்போது சர்டிஃபிகேட் வாங்குறதா வந்தாங்க. அந்த 5 ஆண்டுகள் அந்த பள்ளி தான் என்னை வளைத்தது. என்னுடைய அடிப்படை கல்வியை நான் மிக உறுதியாக படித்ததற்கு காரணம்
எனக்கு சொல்லிக் கொடுத்த ரெபேக்காமா என்ற ஆசிரியர் இன்றைக்கும் என் நெஞ்சிலே இருக்கின்றார். அதே போல் 3ஆம் வகுப்பில் வந்து ஆங்கிலம் ஏபிசிடி எனக்கு கற்றுக் கொடுத்தது கமிலாமா என்ற ஆசிரியை. இன்றும் எனக்கு வந்து அவர்கள் சொல்லிக் கொடுத்தது தான் அடிப்படையாக இருந்து வருகின்றது. அதுக்கப்புறம் எத்தனையோ பள்ளிகள், எத்தனையோ பல்கலைக்கழகங்களில் நான் படித்து பட்டம் பெற்றாலும் எனக்கான அடிப்படையை கொடுத்தது அந்த கஃபூர் துவக்கப்பள்ளி என்ற அந்த பள்ளி தான். அந்த பள்ளி இருப்பது வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் பேட்டை என்ற ஒரு பகுதியிலே, திருநெல்வேலி மாநகரத்திலே. அந்த பேட்டைக்கு என்ன சிறப்பு என்றால் கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் அவர்கள் பிறந்த ஊரும் அந்த பேட்டை தான். அப்போ அங்கேருந்து தான் நான் இங்கே வந்து வளர்ந்து பல்வேறு மாவட்டங்களில் பணியாற்றிவிட்டு இன்றைக்கு தந்தை பெரியார் பிறந்த மண்ணான ஈரோட்டிற்கு வந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். உண்மையிலேயே ஒரு பள்ளிக்கூடம் என்பது 90 ஆண்டு கடந்திருக்கிறது என்றால் ஒரு தனி மனிதன் 90 ஆண்டு வாழ்வது பெரிய சாதனை அல்ல. அது வந்து உயிரியல் ரீதியான ஒரு கோட்பாடு. ஆனால் ஒரு பள்ளி 90 ஆண்டுகள் இருக்கிறது என்றால் அந்த பள்ளியானது பல ஆயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்கி இந்த சமூகத்திற்கு புதிய விதைகளையும் புதிய மலர்களையும் கனிகளையும் கொடுத்த ஒரு மிகப்பெரிய சிறப்பான இடத்தை பெற்றிருக்கிறது அர்த்தம். அந்த வகையில் வந்து 90 ஆண்டு நிறைவடைந்த ஒரு பள்ளி என்பது கண்டிப்பாக ஒரு பல்கலைக்கழகத்துக்கு இணையான அனுபவத்தையும் பல்கலைக்கழகத்திற்கு இணையான ஆசிரியர் பெருமக்களுடைய அனுபவத்தையும் பெற்ற ஒரு இடமாக விளங்குகின்றது. இங்கே இருக்கின்ற மாணவர்களுக்கு நான் 1-2 விஷயத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். என்னவென்றால் இந்த மாணவர்கள் இங்கே படிக்கிற எந்த பள்ளிக்கூடத்தில் நீங்கள் படித்தாலும் சரி, ஆசிரியர்கள் என்ன சொல்லிக் கொடுக்கிறார்களோ அதை நாம் பள்ளியில் படிக்கும் பொழுதே உன்னிப்பாக கவனித்தோம் என்றால் அந்த ஆசிரியர்களுக்கும் நமக்கும் இருக்கின்ற உறவு இருக்குது இல்லையா, அந்த நான் படித்த கபூர் துவக்கப்பள்ளியில் அந்த ஆசிரியர்கள் என்னை அடையாளம் கண்டு இவன் நல்லா படிக்கிறான், சூட்டிக்காக இருக்கிறான்னு சொல்லிட்டு அவர்கள் எனக்கு வந்து பள்ளிக்கூடத்தில் மாணவர்களுக்கு நடுவில் வந்து பேசுவதற்கான எழுதி கொடுத்து நீயே பேசு அப்படின்னு எனக்கு ஊக்குவித்தார்கள். அதுதான் அதுக்கப்புறம் வந்து மற்ற பள்ளிக்கூடங்களில் போகும்போது நான் பேச்சு போட்டிக்கோ மற்ற போட்டிகளுக்கோ நான் தேர்வு செய்வதற்கான வாய்ப்பை எனக்கு கொடுத்தது. அதே போல் அந்த டீச்சர் வந்து எனக்கு வந்து அவங்களுடைய சொந்த வேலை இருந்தால் கூட தம்பி நீ போயிட்டு வா அப்படின்னு அனுப்புவாங்க. அது எதனால் அப்படி அனுப்புதாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு நான் வந்து எந்த வேலையும் நம்ம வந்து முன்னெடுத்து செய்வதற்கு அப்படி ஒரு தேர்ந்தெடுப்பு, இந்த ஆசிரியர்கள் இவன் நல்ல மாணவன், இவன் சொன்ன வேலையை சரியாக செய்வான் என்று தேர்ந்தெடுத்தது தான் இன்றைக்கு எனக்கு இந்த இடத்துல முன்னிலையில் கொண்டு வந்து நிப்பாட்டி வைத்திருக்கிறது. அதே போல் மாணவர்களே, நான் வந்து சின்ன வயசில் ரொம்ப சுட்டி பையன், ரொம்ப சேட்டை பண்ணுவேன். 1ஆவதுலேருந்து அதே பள்ளிக்கூடத்தில் வந்து கீழே எங்களுக்கு 1ஆம் வகுப்பு இருந்தது, மேலே வந்து 1ஆவது 2ஆம் வகுப்புக்கு போகிறோம். முதல் நாள் கீழே வந்து ஆசிரியர் வருவாள்னு எல்லா மாணவர்களும் வந்து அந்த கட்டிடத்தில் வந்து மேலே மாடியிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்னுடைய கூட படித்த பொண்ணு வந்து செய்தலி பாத்திமான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அந்த கதவை பிடிச்சிட்டு நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் மெல்ல வந்து அந்த கையை வந்து தட்டி விட்டுட்டேன். அந்த பொண்ணு வந்து கீழே விழுந்துட்டாங்க 2 படி தள்ளி. ஆனால் அந்த நேரம் பார்த்து டீச்சர் உள்ளே வந்துட்டாங்க. டீச்சர் உள்ளே வந்த உடனே அந்த பொண்ணு யார் தள்ளி விட்டான்னு அவங்களுக்கு தெரியாது, பக்கத்தில் என் நண்பரை காமிச்சு விட்டாங்க. ஏன்னா அவன் தான் ரொம்ப சுட்டி பையன், என்னோட சுட்டு பையன். அதனால் நான் வந்து அப்போவே புரிஞ்சுக்கிட்டேன் என்ன அப்படின்னா, நாம் நல்லவர்களாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நல்லவராக இருப்பதும் காண்பித்து கொள்ள வேண்டும், அது எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி நடந்து கொள்ள வேண்டும். அதனால் மாணவர்களே, நீங்கள் வந்து நல்ல பழக்கங்களை கற்றுக்கொள்வது மட்டும் இல்லாமல் அதை மற்றவர்களுக்கு தெரியும் வகையில் அதை வந்து நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்பதை அந்த இடத்துல நான் பயின்று கொண்டேன். அதே போல் வந்து என்னுடைய பள்ளியிலேருந்து நான் வெளியே போகும் பொழுது எங்கள் பள்ளியை தலைமை ஆசிரியர் என்ன சொன்னார் அப்படின்னா, நீ வந்து தமிழில் கையெழுத்து போடணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு பழக்கத்தை மட்டும் நான் வந்து ரொம்ப நாள் வச்சுருந்தேன். அப்புறம் எப்போ வந்து நான் வந்து தமிழ்லாம் படித்து வெளியே வந்தேனோ இன்றைக்கு அந்த பழக்கத்தை நான் கடைப்பிடிக்கல. என்னுடைய தமிழ் கையெழுத்து இன்றைக்கு தமிழில் மட்டும்தான் நான் போடுகிறேன். அதே போல் மாணவர்களே, நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கிறது அந்த பள்ளிக்கூடத்திற்கான அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கிறது மாதிரி நிறைய புத்தகங்களை வாசிக்க இன்றைக்கி நம்மளுடைய பள்ளிக்கூடத்துக்கு வரும்பொழுது அங்கே இருந்த ஷீல்டுகள்லாம் பார்த்தேன். இந்த பள்ளியினுடைய பெருமையை பறைசாற்றும் விதமாக பல எண்ணிக்கையிலான அந்த சுழற்கோப்பைகள் அதையெல்லாம் வந்து நம்ம பள்ளிக்கூடத்தில் வச்சுருந்தாங்க. அப்போது ஒரு சிறந்த பள்ளியில் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து என்ன நினைவு வருகிறது அப்படின்னா, இன்றைக்கும் திருநெல்வேலியில் நான் வந்து பிறந்து வளர்ந்தாலும் கூட திருநெல்வேலியில் இருக்கின்ற மாதிதா இந்து கல்லூரி பள்ளிக்கூடம்னு ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது. அந்த பள்ளிக்கூடத்திற்கு அந்த பள்ளிக்கூடம் இருக்கிறது வந்து அந்த ஊரில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சாலும் கூட உலகத்துக்கே எப்படி தெரியுது அப்படின்னா, அந்த பள்ளிக்கூடத்தில் படித்த மாணவரான பாரதியார் பயின்ற பள்ளி அப்படின்னு சொல்லி. அதே போல் மதுரையில் இருக்கிற சேதுபதி மேல்நிலைப்பள்ளின்னு ஒரு பள்ளி இருக்குது. அந்த பள்ளியில் பாரதியார் வந்து ஒரு 15-20 நாள் வேலைக்கு போயிருப்பார். இன்றைக்கும் வந்து வரலாற்றில் அந்த பள்ளி இடம்பெறுகிறதுனால அதில் பாரதியார் வேலை பார்த்தார் அப்படிங்கிற ஒரு சிறப்பு காரணமாக. அதே போல் நீங்கள் இந்த பள்ளியில் படித்து வெளியே போகிறேன் என்றால் ஒரு காலத்தில்
இந்த மாணவன் படித்து புகழ்பெற்ற பள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நீங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்திற்கு வர வேண்டும். அதற்கு இந்த பள்ளி அடிப்படையாக அமைந்திருக்கு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் இங்கே வந்திருக்கின்ற பெற்றோர்களுக்கு நான் ஒரு கோரிக்கையை வைக்கின்றேன். பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பாடப்புத்தகத்தை தவிர நம்முடைய மாவட்டம் கல்வி அறிவிற்கும் புத்தக வாசிப்பிற்கும் மிக சிறந்த ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறது. கடந்த 21 ஆண்டுகளாக இந்த மாவட்டத்தில் வந்து புத்தக திருவிழா என்ற ஒரு திருவிழா நடைபெற்று தமிழ்நாட்டுக்கே முன்னோடியாக பல ஆயிரக்கணக்கான புத்தகங்களை வந்து ஒவ்வொரு ஆண்டும் நம்ம வந்து புத்தக திருவிழா மூலமாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம். அப்போது மாணவர்கள் பள்ளிக்கூடத்தில் பாடங்களை மட்டும் படிக்காமல் கூடுதலாக தங்களுடைய புத்தகங்களையும் அந்த பொது அறிவு சார்ந்த நூல்களையும் கதை கட்டுரை போன்ற இலக்கியங்களும் வாசிப்பதற்கான வாய்ப்பை நீங்கள் வந்து பெற்றோர்கள் ஏற்படுத்தி தர வேண்டும். எந்த அளவிற்கு நீங்கள் அதிகமாக இது போன்ற இலக்கிய நூலை அவங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறீர்களோ அப்பொழுதுதான் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய இடத்துல போகும் பொழுது அவர்களான பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கான வாய்ப்பை அவர்களுக்கு அது கொடுக்கும். இதை வந்து நான் வந்து வெறுமனே வந்து உங்களுக்கு இங்கே வந்திருக்கிறதுனால நான் சொல்லலை. கடந்த ஒரு 50 ஆண்டுகள் என்னுடைய வயசாகுது அப்படின்னா நான் 10 ஆண்டுகளிலிருந்து நான் வந்து புத்தகங்களை வாசிக்க ஆரம்பித்து விட்டேன். பல ஆயிரக்கணக்கான புத்தகங்களை வாசிப்பேன். நான் வந்து நிற்கிறது இந்த மேடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே சொல்லப்போனால் அந்த புத்தகங்கள் எந்த புத்தகங்கள் நான் படித்தனோ அந்த புத்தகங்களே எனக்கு இந்த மேடையில் ஏற்றி நிற்கிறது. அந்த புத்தகங்கள் மேல் நிற்கிறேன் என்று தான் அர்த்தம். அதனால் வந்து நிறைய புத்தகங்களை வாசிப்பதற்கு உங்கள் மாணவர்களுக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். அதே போல் வந்து இன்றைக்கு நம்முடைய மாநிலம் விளையாட்டில் மிகச்சிறந்த ஒரு மாநிலமாக உருவாக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர்கள் வந்து விளையாட்டுத்துறையுடைய மந்திரி ஆனதுக்கப்புறம் இன்றைக்கு பல விளையாட்டுத்துறையில் நம்முடைய மாநிலம் வந்து முன்னணியில் நிற்கிறது. அதே போல் வந்து உலக சிறப்பெற்ற ஒலிம்பியாடு என்ற போட்டியை நாம் நடத்தி செயல்பட்டிருக்கிறோம். அதே போல் நம்முடைய மாநிலத்திலிருந்து பல்வேறு இளைஞர்கள் இன்றைக்கு வந்து உலக அளவிலான போட்டிகளுக்கு செல்கிறார்கள். எப்படி நம்ம படிப்பது முக்கியமோ அதே போன்று மாணவர்கள் தங்களுடைய உடல்நலத்தையும் விளையாட்டுகள் மூலமாக நாம் வந்து உறுதியாக வைத்துக்கொள்ள வேண்டும். அந்த விளையாட்டு என்பது அவருடைய உடல்நலத்தை போனது மட்டுமில்லாமல் ஒரு கூட்டு முயற்சியாக டீம் ஒர்க் என்று சொல்லக்கூடிய கூட்டு மனப்பான்மையை உருவாக்கும். எல்லாரும் ஒரு இடம், எல்லாரும் ஒரே குலம் என்ற அடிப்படையில் அனைத்து மாணவர்களும் மத சாதி வேறுபாடு இல்லாமல் ஒன்றிணைந்து விளையாடும் பொழுதும் ஒன்றிணைந்து பாடம் படிக்கும் பொழுதும் கண்டிப்பாக நம்ம சமூகத்தில் வந்து சமத்துவம் நிலவும் என்ற விஷயத்தை நீங்கள் வந்து மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல் இது மட்டும் இல்லாமல் நம்முடைய மாநிலம் இன்றைக்கு வந்து மற்ற மாநிலங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு முன்னுதாரண மாநிலமாக இழந்து வருகிறது. எந்த வகையில் அப்படின்னா கல்வியில் இன்றைக்கு வந்து உயர்கல்வி செல்லக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கையில், அதாவது 12ஆம் வகுப்பு மட்டும் முடித்துவிட்டு பள்ளிக்கூடத்தை நிப்பாட்டலாமல் அதற்கப்புறம் வந்து உயர்கல்விக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை இந்தியாவிலேயே முதன்மையாக இருக்கிறது நம்முடைய மாநிலம்தான். அப்போது அதை தாண்டி இன்றைக்கு வந்து நாம் வந்து மற்ற மாநிலங்களுக்கு போட்டியாக இல்லாமல் வளர்ந்த நாடுகளுக்கு இணையாக நம்முடைய மாநிலம் வந்து கல்வியில் உயர்ந்து வருகிறது. அதே போன்ற நம்முடைய மாணவர்கள் தொழில்நுட்ப அறிவிலையும் வந்து மிகச் சிறப்பாக விளங்கி இன்றைக்கு பல லட்சம் இன்ஜினியர்ஸும் பல லட்சம் டாக்டர்ஸும் வந்து இந்த மாநிலத்திலிருந்து உருவாகி வருகிறார்கள். அப்போ நம்முடைய போட்டியிடுவதெல்லாம் நம்ம மற்ற மாநிலங்களோடு இல்லை, வளர்ந்த நாடுகளோடு என்று புரிந்து கொண்டு அதற்கான அடிப்படையை இங்கிருந்தே நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்படி நீங்கள் இந்த அடிப்படையை நீங்கள் இங்கே உருவாக்கி கொண்டால் உங்களுடைய பள்ளி காலத்திலேயே அடுத்த வாழ்க்கையில் நாம் என்ன படிக்க வேண்டும், எப்படி படிக்க வேண்டும், அதில் எப்படி ஆய்வுகள் செய்ய வேண்டும், எப்படி அறிவியல் ரீதியாக சிந்திக்க வேண்டும் என்ற அடிப்படையை நீங்கள் பள்ளி காலத்திலே பெற்றீர்கள் என்றால் கண்டிப்பாக அது வாழ்க்கையில் உங்களை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போய் நிற்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. உண்மையிலே இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டு நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இத்தனை பேர் பெற்றோர்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள், நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இருக்கின்றார்கள். இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டு உங்களிடம் பேசுவதற்கான வாய்ப்பை வழங்கிய இந்த பள்ளி நிர்வாகத்திற்கும் தலைமை ஆசிரியர்களும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உத்வேகமிக்க மிகச்சிறப்பான உரை நிகழ்த்திய நம் ஆட்சியர்களுக்கு நன்றி. அடுத்ததாக சுழற்கோப்பை வழங்குதல். நமது பள்ளியில் உள்ள குழந்தைகளுக்கு பல்வேறு வகையான விளையாட்டுப் போட்டிகள், அறிவுத்திறன் போட்டிகள் நடத்தப்படுகின்றது. இந்த போட்டிகள் அனைத்தும் இந்த குழந்தைகளை குழுக்களாக பிரித்து மைண்ட் மாஸ்டர்ஸ், யங் டைட்டன்ஸ், ரைசிங் ஸ்டார் என்று 3 குழுக்களாக பிரிக்கப்பட்டன. பள்ளியில் உள்ள வகுப்பு குழுக்கள் அனைத்தையும் அதில் முதல் புள்ளிகள் 319 புள்ளிகள் எடுத்து முதலிடம் பெற்ற குழு மைண்ட் மாஸ்டர்ஸ் குழுவிற்கு முதலிடம் கிடைத்துள்ளது. அனைவரும் கரவோசை எழுப்பி குழந்தைகளை பாராட்டுவோம்.
இரண்டாவதாக யங் டைட்டன்ஸ் 291 புள்ளிகள் பெற்று 2ஆம் இடம் பெற்றிருக்கிறார்கள். இரண்டாம் இடம் பெற்ற யங் டைட்டன்ஸ் குழுவினருக்கு வாழ்த்துக்கள். மூன்றாவதாக ரைசிங் ஸ்டார் 3ஆம் இடம் பெற்றவர்கள் ரைசிங் ஸ்டார் 255 புள்ளிகள் பெற்று 3ஆம் இடம் பெற்றுள்ளார்கள். ரைசிங் ஸ்டார் குழுவினருக்கு வாழ்த்துக்கள். நம்ம பள்ளியில் அனுதினமும் காலை நேரத்தில் குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்தை பேணுவதற்காக கம்மங்கூழ் அல்லது ராகிக்கூழ் அனுதினமும் புரவலர் மூலமாக கொடுக்கப்படுவது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதை தினமும் நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறவங்க தான் டாக்டர் நித்யா பார்த்திபன் அவர்களுக்கு நமது மாவட்ட ஆட்சித்தலைவரை சிறப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சமூக சேவை மட்டுமே ஒரே நோக்கமாக கொண்டு அனுதினமும் குழந்தைகளுக்காக கூழ் ஏற்பாடு செஞ்சு கொடுக்குறாங்க. உங்களுக்கு பெரிய பெரிய நன்றிகள் மேடம். தேங்க்யூ ஸோ மச். ஆசிரியர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அனைத்து ஆசிரியர்களுக்கும் நம்மளது மாவட்ட ஆட்சியர் அவர்களுடைய கையால் ஒரு சிறிய நினைவு பரிசு வழங்குவார்கள். பள்ளியில் பணியாற்றும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் அவருடைய பணிகளை பாராட்டி பரிசு வழங்க இசைத்த ஆட்சியர்களுக்கு நன்றி. ஆசிரியர்கள் அப்படியே இறங்கிடலாம், கீழே இறங்கிடலாம். ஆசிரியர்கள் அப்படியே இறங்கிடுங்க. இல்லை இங்கே வழி இல்லையா அங்கே? ஓகே அப்படியே சரி ஓகே சரி வாங்கிட்டு அப்படியே திரும்பிக்கலாம். ஆசிரியர்கள் கொஞ்சம் வேகமாக வரவும். உள்ளபடியே ஆட்சியர் இவ்வளோ நேரம் இருந்து எங்களுக்கெல்லாம் இந்த பரிசு கொடுக்கறது ஒரு மன நிறைவு. பல்வேறு அலுவலுக்கு நடுவில் அவங்க இதை ஒத்துக்கிட்டது நன்றி.
நன்றி நன்றி. இளங்கோ சார் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த இளங்கோ சாருக்கு ஒரு நினைவு பரிசு. அவரும் கலெக்டர்கிட்ட தான் வாங்கணும்னு ஆசைப்படுறாரு. வாங்க, அவர் இளங்கோ வரலாம். மற்ற ஆசிரியர்கள் அப்படியே அங்கே நீங்கள் அவங்களோட டியூட்டி பார்க்க போகலாங்கம்மா. தேங்க்யூ வெரி மச்.